வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சீமானுக்கும் கஜேந்திரகுமார் தலைமையிலான தமிழ்த் தேசிய பேரவையினருக்கும் இடையே சந்திப்பு. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்களாக 3 பதவி உயர்வு. இலங்கை மீதான அமெரிக்க சீன போட்டி, இந்திய பெருங்கடல் தொடர்பில் எச்சரிக்கை. முன்னாள் சபாநாயகரின் முகத்திலிருந்து அரைப்போத்தல் மது, சபையில் சாமரன யாண்டி. அனுர அரசின் மற்றுமொரு அதிரடி, ரணிலுக்கு நெருக்கமானவர் பணி நீக்கம். இலங்கையின் அவசர நிதி கோரிக்கை, இன்று கூடும் IMF நிறைவேற்று சபை. பிரதேச சபை தவிசாளர்களுக்கு வடக்கு ஆளுநர் விடுத்துள்ள அறிவுரை. இலங்கை போர் குற்றவாளிகள் மீதான தடைகள், பிரித்தானியா வழங்கிய உறுதிமொழி. நாடாளுமன்ற உணவகத்தில் உணவு தட்டுப்பாடு, அர்ச்சுனா MP கோரிக்கை. எதிர்கால சுகாதார ஒத்துழைப்புகள் குறித்து இலங்கை இந்திய அமைச்சர்களிடையில் கலந்துரையாடல். நுண்ணிதி மற்றும் கடன் ஒழுங்குபடுத்தல் சட்ட திருத்தங்கள், பொருளாதார மேற்பார்வையில் ஆய்வு. தொடர்பான விரிவான செய்திகள். நாம் தமிழர் கட்சித் தலைவர் சீமானுக்கும் தமிழ்த் தேசிய பேரவைக்கும் இடையிலான சந்திப்பு தமிழ்நாட்டில் நீலாங்கரையில் உள்ள அவரது இல்லத்தில் இன்று நடைபெற்றது. கலந்துரையாடல் இன்று காலை 9 மணியளவில் ஆரம்பமாகி சுமார் 2 மணி நேரம் நடைபெற்றது. இதன்போது தமிழர் தேச முறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட்ட சமஷ்டி யாப்பு உருவாக்கப்பட குரல் கொடுக்க ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டியதன் அவசியம் குறித்து பேசப்பட்டது. அத்துடன் ஐக்கிய ராஜ்ய அரசியல் யாப்பினை நிராகரிப்பதற்கான அவசியம், ஈழத்தமிழ் கடத்தொழிலாளர்களின் பிரச்சினைக்கான தீர்வு முதலான விடயங்கள் குறித்து முக்கியமாக கலந்துரையாடப்பட்டது. அதேவேளை முதலமைச்சருடன் பேசப்பட்ட விடயங்கள் எழுத்து மூலமாக கையளிக்கப்பட்டது. மேலும் தமிழக முன்னாள் முதலமைச்சரும் தற்போதைய எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமிக்கும் தமிழ்த் தேசிய பேரவைக்கும் இடையிலான சந்திப்பு இன்று அவரது இல்லத்தில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பில் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் அவர்களும் கலந்து கொண்டிருந்தார். மேலும் தமிழ்த் தேசிய பேரவையினர் திராவிடர் கழக தலைவர் கீனா வீரமணியுடன் இன்று நண்பகல் 12 மணியளவில் பெரியார் திடலில் சந்தித்து கலந்துரையாடினர். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர்கள் 2 திறமை அடிப்படையில் பேராசிரியர்களாக பதவி உயர்த்தப்பட்டுள்ளதுடன் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலையின் சட்ட வைத்திய நிபுணர் ஒருவர் திறந்த விளம்பரப்படுத்தல் அடிப்படையில் பேராசிரியராக நியமிக்கப்பட்டுள்ளார். பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு சுற்றறிக்கை நியமங்களுக்கு அமைய திறமை அடிப்படையில் பேராசிரியர் பதவிக்கு விண்ணப்பித்த சர் பொன்னம்பலன் ராமநாதன் காண்பிய ஆர்டிகை கலைகள் பீடத்தின் இசைத்துறையைச் சேர்ந்த சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி சுகன்யா அரவிந்தன் மற்றும் முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீடத்தின் சந்தைப்படுத்தல் துறையைச் சேர்ந்த சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி சிவராஜா ராஜ் உமேஷ் ஆகியோர் பேராசிரியர்களாக பதவி உயர்த்தப்பட்டுள்ளனர். அத்துடன் திறந்த விளம்பரப்படுத்தல் அடிப்படையில் பேராசிரியர் பதவிக்கு விண்ணப்பித்த யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் சட்ட வைத்திய நிபுணர் ஒருத்திர பசுபதி மயூரதன் பேராசிரியராக நியமிக்கப்பட்டுள்ளார். பல்கலைக்கழக பேரவையின் கூட்டம் வெள்ளிக்கிழமை துணைவேந்தர் பேராசிரியர் சீனா ஸ்ரீ சர்க்குணராஜா தலைமையில் நடைபெற்றது. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு சுற்றறிக்கை நியமங்களுக்கு அமைய திறமை அடிப்படையில் பேராசிரியர் பதவிக்கு விண்ணப்பித்த சிரேஷ்ட விரிவுரையாளர்களான கலாநிதி சுகன்யா அரவிந்தன், கலாநிதி சிவராஜா உமேஷ் மற்றும் திறந்த முறையில் கோரப்பட்ட விளம்பரத்துக்கு அமைவாக விண்ணப்பித்திருந்த சட்ட வைத்திய நிபுணர் உருத்திர பசுபதி மயூரதன் ஆகியோரின் விண்ணப்ப மதிப்பீடு மற்றும் நேர்முகத் தேர்வு முடிவுகள் என்பன பேரவை கூட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன. அவற்றின் அடிப்படையில் சர் பொன்னம்பலன் ராமநாதன் காண்பிய ஆர்டிகை கலைகள் பீடத்தின் இசைத்துறையைச் சேர்ந்த சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி சுகன்யா அரவிந்தன் இசையியல் துறையில் பேராசிரியராகவும், முகாமைத்துவ கற்கைகள் மற்றும் வணிக பீடத்தின் சந்தைப்படுத்தல் துறையைச் சேர்ந்த சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி சிவராஜா ராஜ் உமேஷ் சந்தைப்படுத்தல் துறையில் பேராசிரியராகவும் பதவி உயர்த்தப்பட்டுள்ளதுடன் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் சட்ட வைத்திய நிபுணர் ஒருத்திர பசுபதி மயூரதன் சட்ட வைத்திய பேராசிரியராக நியமனம் பெற்றுள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தின் சட்ட வைத்திய துறைக்கு சுமார் 30 வருடங்களுக்கு பின்னர் பேராசிரியர் ஒருவர் நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்கால உலகளாவிய ஒழுங்கு அமெரிக்க சீன போட்டியால் வடிவமைக்கப்படும் என்றால் அதிகரித்து வரும் இந்த போட்டிக்கு இலங்கை பலியாகாமல் இருக்க தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டுமென எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பிரத்யேக பொருளாதார மண்டலம் வரும்போது இந்த போட்டி இந்தியாவை சவால்களால் மூழ்கடிக்கும் என்பதனால் நடுநிலைமை விதிகளின் கீழ் பிரதேசத்தின் மீற முடியாத தன்மை மற்றும் ஐநாவின் இந்திய பெருங்கடலை அமைதி மண்டலமாக ஏற்றுக்கொள்வதன் அடிப்படையில் அதன் WC-க்குள் எந்த ஆய்வும் அல்லது சுரண்டலும் அனுமதிக்கப்படாது என்று இலங்கை முன்கூட்டியே அறிவிக்க வேண்டுமெனவும் கூறப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள பிராந்திய மூலோபாய ஆய்வுகளுக்கான மையத்தில் நடந்த கலந்துரையாடலின் போது
அமெரிக்காவின் வட கரோலினாவில் உள்ள வேக்பாரஸ் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் நீல் டிவாட்டோ உலகளாவிய அரசியலை ஏற்கனவே மறுவடிவமைத்து எதிர்காலத்தை தொடர்ந்து வடிவமைக்கும் ஒரு புவிசார் அரசியல் போட்டியின் ஈர்ப்பு குறித்து கருத்து தெரிவித்தார். இதன்போது இந்திய பெருங்கடலின் மையத்தில் பொருளாதார ரீதியாக பலவீனமான மற்றும் ராஜதந்திர ரீதியாக அம்பலப்படுத்தப்பட்ட நிலையில் இலங்கையை பொறுத்தவரை அவரது பகுப்பாய்வு தொடர்பான கருத்துக்களையும் வெளியிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இன்று சில நாடுகள் மட்டுமே உண்மையிலேயே அணிசீரா கொள்கையை கொண்டுள்ளன. நடுநிலைமை என்று கூறும் பெரும்பாலான நாடுகள் நடைமுறையில் பொருளாதார ரீதியாகவோ அல்லது இராணுவ ரீதியாகவோ பெரும் வல்லரசுகளில் ஒன்றை சார்ந்துள்ளன. இலங்கை அணிசேரா கொள்கையை பின்பற்றும் அதே வேளையில் உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு சீனா முதலீடுகளை நம்பியிருப்பது, சீனாவுடன் திறம்பட இணைந்திருப்பது ஒரு தெளிவான உதாரணத்தை வழங்குகின்றது. இன்றைய அணிசேரா கொள்கை யதார்த்தத்தை விட உணர்வுகளை பற்றியது. வெளியுறவுக் கொள்கையாக நடுநிலைமை முதலில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவால் புனித நகரமான அனுராதபுரத்தில் தனது ஏற்புரையின் போது பின்னர் ஜனவரி 3, 2020 அன்று 8வது நாடாளுமன்றத்தை திறந்து வைத்த போது பகிரங்கமாக அறிவிக்கப்பட்டது. அப்போதிருந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, பிரதமர் தினேஷ் குணவர்த்தன மற்றும் வெளியுறவு அமைச்சர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கைகளை அடிப்படையாக கொண்டு இலங்கையின் அரசியல் ஸ்தாபன நடுநிலைமையை அதன் வெளியுறவு கொள்கையாக ஏற்றுக்கொண்டுள்ளது என கூறியுள்ளார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் வைத்தியர் ருக்சான் பெல்லன உடன் அமலுக்கு வரும் வகையில் பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். பொறுப்பு வாய்ந்த பதவியொன்றை வகிக்கும் அரசாங்க வைத்திய உத்தியோகத்தர் என்ற ரீதியில் தனது பொறுப்புகளை மீறி செயற்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மக்கள் மத்தியில் சர்ச்சைக்குரிய மற்றும் அமைதியற்ற சூழலை உருவாக்கும் வகையில் செயற்பட்டமை மற்றும் ஊடகங்களுக்கு அனுமதியின்றி கருத்து வெளியிட்டமை தொடர்பில் அவர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அரசு சேவை ஆணைக்குழுவின் சுகாதார சேவைக்குழுவின் செயலாளரின் உத்தரவுக்கு அமைய பதவி நீக்க கடிதம் உரிய நபருக்கு அனுப்பப்பட்டுள்ளது. பதவி நீக்கப்பட்ட வைத்தியரின் வசம் அரசாங்கத்துக்கு சொந்தமான ஏதேனும் பொருட்கள் இருந்தால் அவற்றை இலங்கை தேசிய வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் நாயகத்தினால் நியமிக்கப்படும் ஒருவரிடம் ஒப்படைக்க அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் பணி இடைநிறுத்தப்பட்டுள்ள காலப்பகுதியில் அவர் நாட்டை விட்டு வெளியேறக்கூடாது எனவும் வசிப்பிடத்தில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டால் அதனை தெரியப்படுத்த வேண்டுமெனவும் அந்த கடிதத்தில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிதி மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட போது அவரின் உடல்நிலை ஆபத்தான நிலையில் உள்ளதாக வைத்தியர் ருக்சான் பெல்லன அறிவித்திருந்தார். ரணில் விக்ரமசிங்கவின் ஆதரவை பெற்ற வைத்தியர் தனது நன்றி விசுவாசத்தை வெளிப்படுத்தியதாக பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்தன. முன்னாள் ஜனாதிபதியை விளக்க மறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்ட போதும் அவருக்கு உயிராபத்தான நிலையில் உடல்நிலை காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் அவசர பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மக்கள் உயிருக்கு போராடும் இடர் வேளையில் எரிபொருள் மற்றும் நிதியை காரணம் காட்டி பணிகளை தாமதப்படுத்துவது எவ்வகையிலும் ஏற்புடையதல்ல என்றும் சபையில் தீர்மானங்களை நிறைவேற்றுவதனூடாக சட்டத்துக்கு முரணான செயற்பாடுகளை ஒருபோதும் சட்டபூர்வமாக்கிவிட முடியாது என்றும் வடமாகாண கௌரவ ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாணத்திலுள்ள உள்ளூராட்சி மன்றங்களின் கௌரவ மேஜர்கள் மற்றும் தவிசாளர்களுக்கான விசேட செயலமர்வு இன்று வெள்ளிக்கிழமை கைதடியில் உள்ள உள்ளூராட்சி ஆணையாளர் அலுவலகத்தில் நடைபெற்ற போது முதன்மை அதிதியாக கலந்து கொண்ட ஆளுநர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பேரிடர் காலங்களில் மக்களின் துயதுடைக்க இரவு பகலாக உழைத்த பல தவிசாளர்களை நான் பாராட்டுகின்ற அதேவேளை சில கசப்பான உண்மைகளையும் சுட்டிக்காட்ட வேண்டியுள்ளது. பேரிடர் வேளையில் சில சபைகளில் செயற்பாடுகள் தொடர்பில் மாவட்ட மற்றும் பிரதேச செயலாளர்கள் என்னிடம் கவலையோடு முறையிட்டனர். மக்கள் உயிருக்கு போராடுகின்ற பொழுது எரிபொருள் தந்தால்தான் இயந்திரங்களை இயக்குவோம் என, பணம் ஒதுக்கினால்தான் வேலை செய்வோம் என பல நிபந்தனைகள் விதித்துக் கொண்டு நிர்வாக சிக்கல்களை காரணம் காட்டியதை மன்னிக்க முடியாது. மாகாண நிர்வாகம் நிதியை வழங்க தயாராக இருக்கும் போதும் பிரதேச செயலகங்களில் நிதியை கோரி காலத்தை வீணடித்தமை தவறான முன்னுதாரணமாகும். இன்றைய ஊடகங்களில் வெளியான செய்தி வேதனை அளிக்கிறது. யாழ் மாநகர சபைக்குட்பட்ட பகுதியில் வீடொன்றின் மீது மரம் வீழ்ந்த நிலையில் அதனை அகற்ற ஆளணி இல்லை என கைவிரித்ததாகவும் இறுதியில் சபை உறுப்பினர்களே அதனை அகற்றியதாகவும் அறிய முடிகிறது. இது மிகவும் வெட்கக்கேடான விடயமாகும். ஆபத்து வேளையில் இவ்வாறு பொறுப்பற்ற ரீதியில் அதிகாரிகள் நடந்து கொள்வதை ஏற்க முடியாது. சட்ட ஏற்பாடுகளுக்கு முரணாக செயற்படுமாறு அதிகாரிகளை வற்புறுத்துவதும் அவர்கள் மறுக்கும் பட்சத்தில் சபையில் தீர்மானம் நிறைவேற்றி அதனை செய்ய முற்படுவதும் தவறான நடைமுறையாகும். சட்டத்துக்கு முரணான ஒரு விடயத்தை சபையில் தீர்மானம் நிறைவேற்றுவதன் மூலம் சட்டபூர்வமாக்கிவிட முடியாது என்பதை தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதிகாரிகள் சட்டத்தை சுட்டிக்காட்டுவது உங்களை கட்டுப்படுத்த அல்ல, மாறாக உங்களை சரியான பாதையில் வழிப்படுத்தவே என்பதை உணர வேண்டும். சில சபைகளில் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் வழங்கப்படும் தகவல்கள் தவிசாளரின் அனுமதியுடனேயே வழங்கப்பட வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது. இது அச்சட்டத்தின் அடிப்படை நோக்கத்தையே சிதைப்பதாகும்.
நாம் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் இருக்கும் பட்சத்தில் தகவல்களை வழங்க பயப்பட தேவையில்லை. இவ்வாறான சட்ட முரணான தீர்மானங்களை அனுமதிக்க முடியாது எனவும் ஆளுநர் சுட்டிக்காட்டினார். இலங்கை போர்க்குற்றவாளிகள் மீதான பிரித்தானியாவின் தடைகள் தொடரும் என அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் ஜேவார்ட் கூப்பர் உறுதியளித்துள்ளார். வெளியுறவு அமைச்சர் ஜேவார்ட் கூப்பர் தலைமையில் இந்த வாரம் பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் வெளியுறவு தெரிவுக்குழு கூட்டம் இடம்பெற்றது. இந்த கூட்டத்தின் போது இலங்கை தொடர்பான பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டுள்ளன. அந்த வகையில் இலங்கையில் மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர்க்குற்றங்களில் ஈடுபட்ட குற்றவாளிகள் மீது பிரித்தானிய அரசாங்கம் எடுக்கவுள்ள நடவடிக்கை குறித்து தொழிற்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரான உமாகுமரன் வினவிய போதே அவர் இந்த உறுதிமொழியை வழங்கியுள்ளார். பிரித்தானியா அடுத்த வருடத்தின் உட்பகுதியில் இலங்கையைச் சேர்ந்த சிலருக்கு தடை விதிக்கவுள்ளதாக கூறப்படும் நிலையில் வெளியுறவு அமைச்சர் ஜேவார்ட் கூப்பரின் இந்த கருத்து வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை அரசாங்கம் விடுத்துள்ள அவசர நிதி வசதி கோரிக்கை குறித்து பரிசீலிப்பதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை கூடவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த சபை இன்று கூடுகின்ற போது குறித்த நிதி வசதியை வழங்குவது தொடர்பில் இறுதி இணக்கப்பாட்டை எட்ட தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. டித்வா புயலினால் ஏற்பட்ட அழிவுகளின் பின்னரான சவால்களை எதிர்கொள்வதற்காக 200 மில்லியன் அமெரிக்க டாலர் அவசர நிதி வசதியை வழங்குமாறு இலங்கை அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தது. அதன்படி தற்போது சர்வதேச நாணய நிதியத்தினால் இலங்கைக்கு வழங்கப்பட்டு வரும் விரிவுபடுத்தப்பட்ட நிதி வசதிக்கு மேலதிகமாக இந்த அவசர நிதி வசதி வழங்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. சர்வதேச நாணய நிதியத்தினால் வழங்கப்படும் விரிவுபடுத்தப்பட்ட நிதி வசதியின் 5வது மீளாய்வு நிறைவடைந்துள்ளதுடன் அதற்கான அங்கீகாரத்தை வழங்குவதற்காக நிறைவேற்று சபை கடந்த டிசம்பர் 15ஆம் தேதி கூடவிருந்தது. எனினும் இந்த புதிய அவசர நிதி வசதி கோரிக்கை காரணமாக அந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. எனினும் இன்று கூடவுள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை குறித்து 5வது மீளாய்வு தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜேதிச மற்றும் இந்திய மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா படேல் ஆகியோருக்கிடையேயான சந்திப்பு இன்று காலை இந்தியாவின் புதுடில்லியில் இடம்பெற்றது. உலக சுகாதார அமைப்பின் பாரம்பரிய மருத்துவம் குறித்த 2வது உலகளாவிய உச்சி மாநாடு இந்தியாவில் நடைபெற்றது. இரு நாடுகளுக்கும் இடையான தற்போதைய ராஜதந்திர மற்றும் சுகாதார ஒத்துழைப்பு அத்துடன் வரும் ஆண்டுகளில் இரு நாடுகளுக்கும் இடையே இணக்கப்பாட்டினை மேலும் மேம்படுத்த எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடப்பட்டது. இந்தியாவின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை இணையமைச்சர் திருமதி அனுப்பிரியா படேல் இந்தியாவின் அண்டை நாடுகளின் பட்டியலில் முதன்மையாக இலங்கை உள்ளதாக தெரிவித்திருந்தார். டிட்வா சூறாவளிக்கு பிறகு நாட்டினை வலுப்படுத்த அரசு எடுத்த நடவடிக்கைகளுக்கு இந்தியா இலங்கைக்கு ஆதரவளித்துள்ளது என்றும் எதிர்காலத்தில் உதவி தொடரும் என்றும் திருமதி பட்டேல் தெரிவித்துள்ளார். இந்தியா இலங்கை உறவுகள் வலுவானவை என்றும் சுகாதாரத்துறையில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கு இந்திய அரசாங்கம் மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு இலங்கை நன்றி தெரிவிப்பதாக சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பழைய பூங்காவில் உள்ளக விளையாட்டரங்கு அமைப்பதற்கு எதிராக யாழ்ப்பாணம் மாவட்ட நீதிமன்றம் விதித்த இடைக்கால கட்டாணை இன்றுடன் முடிவடைந்தது. அதை யாழ்ப்பாண நீதிமன்றம் நீடிக்கவில்லை. இந்த இடைக்கால கட்டாணையை கடந்த தவணையில் 2 வாரங்களுக்கு வழங்கியிருந்த யாழ் மாவட்ட நீதிபதி சுப்பிரமணியம் சிவகுமாரன் இன்று நீதிமன்றத்துக்கு சொந்த விடுமுறை காரணமாக வரவில்லை. எனினும் இன்றைய திகதியை எட்டி இந்த வழக்கை ஒட்டி அவர் வழங்கிய உத்தரவு ஒன்று பதில் நீதிபதி நீதிமன்றத்தில் வாசித்தார். ஏற்கனவே வழங்கப்பட்ட கட்டாணை இன்றைய திகதியில் முடிவடைய இருக்கும் நிலையில் அதனைத்தான் தொடர்ந்து நீடிக்கவில்லை என்ற உத்தரவை அதில் நீதிபதி சுகுமாரன் தெளிவுபடுத்தியிருந்தார். ஏற்கனவே வழங்கப்பட்ட கட்டாணை தொடர்பில் சட்டநுட்ப விடயங்கள் சிலவற்றை மேற்கோள் காட்டி தாம் அந்த கட்டளையை தொடர்ந்து நீடிக்கவில்லை என்று அவர் அந்த உத்தரவில் தெரிவித்திருந்தார். இதே சமயம் இந்த வழக்கில் இடையிட்டு வழக்காளியாக தம்மையும் சேர்த்துக் கொள்ளச் சொல்லி யாழ்ப்பாண மாநகர சபையின் பிரதி மேயர் இமானுவேல் தியாளன் தாக்கல் செய்த மனுவை அவர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி கேசவன் சயந்தன் இன்று மன்றில் சமர்ப்பித்தார். அதனை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. அதனால் இந்த வழக்கில் அடுத்த வழக்காளியாக இமானுவேல் தியாளன் சேர்த்துக் கொள்ளப்பட்டிருந்தார். எதிராளியாக முன்னிலையான யாழ் மாவட்ட அரசு அதிபர் தாங்கள் இந்த வழக்கில் தங்களுக்காக முன்னிலையாகும்படி சட்டமா அதிபரை கோரியிருக்கின்றார்கள் எனவும் அவருடைய வழிகாட்டுதல் இன்னும் கிடைக்கவில்லை என்றும் மண்டுக்கு தெரிவித்திருந்தார். கட்டாணையை நீதிமன்றம் நீடிக்காத காரணத்தினால் தாங்கள் கட்டட வேலையை தொடர முடியுமா என்று அவர் மன்றிடம் கோரினார். மன்று அது தொடர்பில் வழிகாட்டுதல் எதனையும் வழங்கவில்லை. அப்போது மனுதாரர் சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் நீதிமன்றம் வழங்கிய கட்டாணை நீடிக்கப்படவில்லையே தவிர இந்த கட்டட வேலைக்கு எதிராக நாங்கள் நீதிமன்றத்திடம் கோரிய இடைக்கால தடையுத்தரவு கோரிக்கை இன்னும் நீதிமன்ற பரிசீலனையிலேயே இருக்கின்றது. அந்த பின்புலத்தில் கட்டட வேலை ஆரம்பிக்கப்பட்டால் உரிய நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் என்று மன்றில் தெரிவித்தார். அதே சமயம் கட்டாணை நீடிக்கப்படாமல் யாழ் மாவட்ட நீதிமன்ற நீதிபதி வழங்கிய உத்தரவுக்கு எதிராக
தாங்கள் உடனடியாக வடக்கு மாகாண மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மேன்முறையீட்டு மனு தாக்கல் செய்ய இருக்கின்றனர் என்று ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன் தெரிவித்திருந்தார். வழக்கு எதிர்வரும் ஜனவரி மாதம் 29ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. வழக்காளி சார்பில் சட்டத்தரணி சிந்துஜனின் அனுசரணையுடன் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் முன்னிலையானார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு நாடாளுமன்ற உணவகத்தில் உணவு பற்றாக்குறை இருப்பதாக கூறி சிறப்பு பிரச்சினை தொடர்பில் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவிக்கும் போதே இதனை கூறியுள்ளார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர், மாண்புமிகு சபாநாயகரே, நான் உணவகத்துக்கு சாப்பிட சென்றேன். சிவப்பு அரிசி மற்றும் கறி மட்டுமே இருந்தது. சாப்பிட வேறு எதுவும் இல்லை என்று அவர் கூறியுள்ளார். பிற்பகல் 2:30 மணியளவில் உணவகத்தில் உணவு இல்லை என்றும் நாடாளுமன்றம் நடைபெறும் நாட்களில் அனைத்து உறுப்பினர்களுக்கும் போதுமான உணவு கிடைப்பதை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். என்னென்றால் ஒரு 2 நிமிடம் தமிழில் கதைக்கலாம் என்று ஆசைப்படுறேன். திருகோணமலையில் எங்கள்ட பாதுகாப்பு அமைச்சரும் இருக்கிறார். அவர் வளமையாக ஹெட்செட் போடுறதில்ல, ஹெல்மெட் தான் போட்டு கொண்டிருக்கவர். ஆகவே அவருக்கு அது விளங்காத பாவம் இங்கே பார்த்து கொண்டிருக்கார். என்றால் திருகோணமலை வெறிகள் பிரதேசத்தில் அந்த மக்களுக்கு நன்கொடை கொடுக்குறேன்னு போயிருக்கிறீர்கள். கொஞ்சம் போய் அந்த மக்களை கடைசியாக நன்கொடை கொடுக்குற டிஎஸ் அனஸ் என்று சொல்லப்படுகின்ற முஸ்லீம் ஒரு டிஎஸ் ஒரு ஆள், டிவிஷனல் செக்ரட்டரி ஒரு ஆள், அந்த மக்களுக்கு எதிராக வழக்கு போட்டு 4 பேரை அரெஸ்ட் பண்ணி 3 பேரை சிறைக்குள்ள போட்டுக்கிறீங்க. அந்த நன்கொடை தாங்கடான்னு கேட்டதுக்கு எவ்வளவு வெக்கமென்று ஜோதிச்சு பாருங்க. சபாநாயகர் அவர்களே, அரசாங்கம் கொடுக்குற நன்கொடை ஏன் எங்களுக்கு இல்லைன்னு கேட்டதற்காக 3 பேர் சிறைக்குள்ள, இன்னும் 17 பேரை போலீசார் தேடி கொண்டிருக்கிறார்கள். ராஜகாரிய பாதாகிரிமண்ட் வெக்கம். அது எங்களுடைய பாதுகாப்பு அமைச்சரிடமே ஓடிட்டார் வெளியால். நல்ல நான் சில விடயங்களை சிங்களத்தில் சொல்ல ஆசைப்படுகிறேன். கரு மூலாசன மந்திரத்துமணி மம දෙමළ ජාතිවාදී කතා කරන්න යන්නේ. හරිද? මම දෙමළ, මම හින්දු. හැබැයි මේ අතේ තියන්නේ අස්කරිය පීඩේ මට දාපු පිරිත් නුල. තව එකක් තියෙන මහානායක හාමුදුරුවෝ දාපු පිරිත් නුල. හැබැයි ඕලා ලැජ්ජ වෙන්න ඕනේ. දැන් අස්කරිය පීඩේට ඇහුන්නේ නැහැ. කායරි කටන තියෙනවද? මේ අස්කරිය පීඩෙන් මහානායක පීඩෙන් මං ගිහිල්ලා හම්බෙලා කතා කරා අපේ දෙමළ ජනතාවේ ප්‍රශ්න ටික. හැබැයි ඒගොල්ලෝ මට උත්තර දුන්නේ මේ ආණ්ඩුව තව පොඩි කාලෙන් තමයි ඉන්නේ කියලා. ඒ තරමට මේ රට ඇතුළ ජීවත් වෙන සිංහල දෙමළ මුස්ලිම් ජනතාව එපා වෙලා තියෙන්නේ. මමත් බලුවා ගෙදර ටික තහරන් ටිකක් ගලවලා ලක්ෂ 20ක් ගන්න පුළුවන්. ඉන්නකො පාපිසෝ මේ ලක්ෂ 20ක් ගන්න පුළුවන් කියලා. අතරම මම තහරන් 2ක් ගලවුවා. හැබැයි ඒ තහරන් 2කට ලක්ෂ 20 දෙන්නේ නෑලු. දැන් ආයේ දාන්න මට 20000ක් යනවා. එතකොට අඩේ ඉඩවා ඉන්ද්‍රා හරිද? මට ලැජ්ජයි තහරමකට ලක්ෂ 10ක් දෙනවාද කොහෙදරි? මන්ද මං හිතන්නේ අපේ ලොක්කා එනකොට අපි එළියට යනවා. හැබැයි අපේ ජනාධිපතිතුමා එනකොට මට අහන්න කැමැති මගේ ගෙදර තියෙන තහරන් 2කට ලක්ෂ 20ක් ගන්න පුළුවන්ද කියලා. අයියනේ ඔය රට ඔච්චර බොරු කියන්නේ. ඕගොල්ලෝ මට එකක් තව එකක් ඇහුන්නේ නැහැ. නයිට්ලා වයින්ඩ් වෝටර් එකක් අරගෙන මට කතා කරන්න. හරිද? ලැජ්ජාවේ බෑ. තහරන් නැවේ අණ්ඩවැයර් දෙන්නත් සල්ලි නැහැ මේ රට. ඒක මතක තියාගන්න. තමුන්නාසත් අණ්ඩවැයර් නැතුව අවිලා තියන්නේ. මෙතන කවුරු හරි බුද්ධාම ඉන්නවා නම් අතෝසන්න කියන කරුණා කරලා. මම හින්දු, මම දෙමළ. හැබැයි මම අනිත් ආගම් වලට ගිහිල්ලා වැදලා මේගොල්ලෝ විශ්වාස කරන එක මේ ඉන්නේ තව මන් කියටත් කැමති නෑ. මේ පුදු පිළිමට බලලා කිව්වා මේ පිළිම වන්දනාව ගෝත්‍රික වැඩ කියලා. ඒ වගේ රට, ඒ වගේ තත්ත්වයට අපේ සිංහල රට, දෙමළ රට, මුස්ලිම් රට ලස්සන රටක් තල්ල කර යනවා. මේ කරු මූලාසන මන්ත්‍රීතුමා තව එකක් කියන්න තියෙන්නේ ડોક્ટર බෙල්ලනක. මම මේ කෙලිම කියන්නේ ડોક્ટર බෙල්ලන කියන්නේ දෙකක් කාලයක් තවදී. thank you. ડોક્ટર බෙල්ලන කියන තනිකර දේශපාලනය කරන පුද්ගලයා. මම ඒක ෂුවරකට කියන්න. එයා කරන්නේ රනිල්ගේ ගේම් එක විතරයි එයා ගහන්නේ. හැබැයි ලැජ්ජාවේ බෑ. ඕගොල්ලොන්ගේ සෙක්‍රටරි 2020 මිලියන පොඩකින්ඩව මෙෂින් 5ක් කරන් තියෙනවා නැෂනල් හොස්පිටල් එකට මිලියන 210ක් වේදන් කරලා ලැබොරටරි එකට මෙෂින් එක. ඒක අරන් තියන්නේ හේමාස් එකේ. හේමාස් එකේ එයාට කට් එකක් අවිලා තියෙනවා. කුමාර වික්‍රමසිංහ හිටපු නැෂනල් හොස්පිටල් ඩිරෙක්ටර්ට කට් එකක් අවිලා තියෙනවා. ඒකට ගිහිල්ලා බෙල්ලණයා මේ කම්ප්ලේන් එකක් දාලා තියෙනවා. බෙල්ලණයා වයින් කරලා මාරටන්න වෙන කවුරුහරි ගිහිල්ලා අල්ලා යකෝ මම මේ පාර්ලිමේන්තුවේ ඉන්න නිසා ඉංගලන්තේ බැරුව ඉන්නේ ඕගොල්ලෝ. හරිද? දැන් මේ කවුරු හරි අල්ලා දූතර ගියා
අල්ලත් දූෂණ කොමිටුවට ගියා. ඒට හෙට ලියුමක් කරනවා උඹලා ගෙදර බලයල්ලා කියලා. මට මේ ලැජ්ජාව බෑ මේ අපේ ජනාධිපතිතුමා එනවා කිව්වා. ආවොත් එයාට කියන්න. එයා මම ළඟදී ගිහලා මුණවස්සනකොට කිව්වා මගේ අත්ත මේම අල්ලලා මිරි කරලා මේ මල්ලි ඔයාට අයි ප්‍රශ්නය අයියෝ වැඩිපුර සද්ද දාන්නේ පාර්ලිමේන්තුවේ. මට කිසි ප්‍රශ්නයක් නැහැ ජනාධිපතිතුමනි. මම කතා කරන්නේ තුප්පත් මිනිස්සු වෙනුවට. ගිහිල්ලා බලන්න ගම්බල දැන් මේ තමුන්නාසලාට හෙල්මට් දාගෙනවත් යන්න පුළුවන්ද කියන්නකෝ. කැප් එක ගන්නවා 225ක්. හරිද මෙතනින් අපේ මේ කවුද අපේ ආරක්ෂකම මේ ආරක්ෂක නේද? මම දන්නේ නැහැ. පොලිස් ඇමතිතුමා ඉන්නවා. එයාටත් මේ පාරේ යන්න බැරි වෙලා මේ ඉන්නවා නේද? පාරේ යන්න බැරි. අපි නත් තුවක්කුව මේම දාගෙන යනවා. අපි දමල මිනිස්සු හරිද? අපිට කාටවත් බෑ නෑ. හැබැයි එක සිංගල මිනිහෙක්වත් මාව මරන්නේ නැහැ. බය වෙන්න එපා. මම මේ පාරවල වල ගම්බල ගිහලා අවදිනවා. හැබැයි තුවක්කේ කරේ තියාගෙන මට ඒක බෑ. තුවක්කුව දීලා තියෙනවනේ ඒගොල්ලෝ. ඒ නිසා අපේ වේරගෙන අපිට පුළුවන්. අපි ආරක්ෂක ඇමතිතුමා යනවා. මේ ඒගොල්ලෝට ගාස්ලා 10යි. ඊට පස්සේ ගාස්ලා 20යි. ලැජ්ජාවේ බෑ නෝ. ඔයාලගේ රටනේ මේක. දැන් අපි යනවා ගම්බල ඔයාලට යන්න බැරියයි. පුළුවන් නම් යන්න මේ කරුණා කරලා අර බෙල්ලණියාගේ කම්ප්ලයින් එක කරුණා කරලා විමර්ශන කරලා බලන්න. විමර්ශන කරලා බලලා ඉවරලා මට තපරේස දෙන්න විමර්ශන කරලා බලලා ඉවරලා ඒක පරදි නම් කමන්නේ. හැබැයි ඕගොල්ලෝ ගිහලා රනිල්ව දැම්මා කෝට්ස් එකේ ඊට පස්සේ බෙල්ලණියා බේරන්න ගියා. ඊට ලැජ්ජ වෙන්නේ නැද්ද? මේ ඔන්ඩෙන්සෙට්‍රෝන් බේත් එක ගහලා ළමයි දෙන්නේ මරලා තියෙනවා. හිතලා බලන්නකෝ ඔයාලගේ ගෙදර දෙන්නෙක් මරලා තියෙනවා නම් ඕගොල්ලෝ ඔහම කරනවද? ඔයාලගේ දරුවෝ දෙන්නෙක් මරලා තියෙනවා ඕගොල්ලෝ ඔහම කරනවද? අවසන් කරන්න මන්ත්‍රීතුමා. ඉවර කරන්න. එන්න මාරේක ඩිරෙක්ටර් එක එළව්වා. ඒක ඒ තරමට මේකල ඔගොල්ලෝ ඒ රට මේ අපේ රටේ මේ ගෙනලා තියෙන. කරුණා කරලා ඉල්ලන්නම් මට නම් ඕනේ අර ලක්ෂ 10ක තගඩ සල්ලි. හැබැයි අර කෝටි වහක් දෙන්නම් ලක්ෂ 50ක් දෙන්නම් 100ක් දෙන්න කිව්වනේ. ඒ මිනිස්සුව කරුණා කරලා ඉල්ල පොඩ්ඩක් හම්බෙන්න. කුටි ගන්න වෙනවා. හැබැයි කම්බෙන්න අපි බේරගන්න. අපේ නම කියලා අපි කියන්න ડોක්ටර් අර්චුනා යවුවා. ඒ නිසා ගහන්න එපා කියලා අපේ පක්ෂය කියලා බේරගන්න. කතාව අවසන් කරන්න ඉවර කරනවා. thank you. நுண்ணிதி மற்றும் கடன் ஒழுங்குபடுத்தும் அதிகார சபை சட்டம் மூலம் மற்றும் அது தொடர்பில் முன்மொழியப்பட்டுள்ள திருத்தங்கள் குறித்து பொருளாதார அபிவிருத்தி மற்றும் சர்வதேச உறவுகள் பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவில் ஆராயப்பட்டது. பொருளாதார அபிவிருத்தி மற்றும் சர்வதேச உறவுகள் பற்றிய துறைசார் மேற்பார்வை குழு அதன் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் லக்மாலை கேமச்சந்திரவின் தலைமையில் நேற்று வியாழக்கிழமை பாராளுமன்றத்தில் கூடிய போதே இது பற்றி ஆராயப்பட்டது. இந்த கூட்டத்தில் இலங்கை மத்திய வங்கி நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் அபிவிருத்தி நிதி திணைக்களம் மற்றும் சட்ட அலுவலர்கள் திணைக்களம் ஆகியவற்றின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். நுண்ணிதி மற்றும் கடன் ஒழுங்குபடுத்தும் அதிகார சபை சட்டம் மூலம் முதலாவது மதிப்பீட்டுக்காக 2025ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் 26ஆம் தேதி பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. இதற்கமைய குறித்த சட்டமூலம் தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள திருத்தங்கள் குறித்து குழுவில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் குறித்த சட்டமூலம் தொடர்பில் அதிக கவனம் செலுத்துவது முக்கியம் என்றும் இதற்கமைய முன்மொழியப்பட்டுள்ள திருத்தங்கள் தொடர்பில் மீண்டும் ஒரு தினத்தில் கலந்துரையாட எதிர்பார்ப்பதாகவும் குழுவின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் லக்மாலி கேமச்சந்திர குறிப்பிட்டுள்ளார்.